2 நாள்ல ஒரு மேரேஜ் பண்ண முடியுமா? அதாவது ஒரு மேரேஜ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்விடேஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு செருப்பே தெரிஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு கராத்தே போட்டி நடக்கும்போது ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம் மட்டும் கராத்தே போட்டி எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஒரு டைலாக் வழக்கமா மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ சைலண்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் என்னோட வெல்விஷர்ஸ் கராத்தே மாஸ்டர்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டு 2 நாள்ல எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்கு பாராட்டும் போதுதான் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அப்படி பாராட்டும் போதுதான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்குமா அப்படின்னு எனக்கு சிங்க் ஆச்சு. ஸோ அதனால ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதுனால எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அதனால எப்பவுமே மனசை தூய்மையா வச்சோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியங்க. 2 நாள்ல ஒரு எம்எல்ஏ இன்வைட் பண்ணி ஒரு மண்டபம் பிடிச்சி கிட்டத்தட்ட 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல உள்ள வச்சு கொண்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கோஆபரேட் பண்ண வச்சோம் அப்படின்னா சோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திருப்பி வாங்கலாங்க. சோ எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கறத இந்த இடத்துல திருப்பியும் நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே நான் தேங்க் பண்ண மாட்டேன். பிகாஸ் அவங்க தான் எப்பவுமே தேங்க் பண்ணுவோம். ஏன்னா லைஃப் ஸ்டைல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது. வாழ்க்கையில எப்படி நீ முடிவு எடுக்கணும், எப்படி நீ எந்த மாதிரிலாம் எந்தெந்த சுச்சுவேஷன்ல நீ டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் கொடுக்குறோம். அப்படிங்கறதுனால எனக்கு என்ன மாதிரி மாஸ்டர் அப்படின்னு நான் நிறைய டைம் வருத்தப்பட்டிருக்கேங்க. திங்க